இந்த மரியாதைலாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? இந்த முட்டாளுக்கு தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியலையே. பாவம் அவரு சொல்ல பொறுக்க மாட்டாரு. இப்ப எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ தெரியல. ஏமா என்னம்மா நீ என்ன ஏதோ பெருசு பண்ற? அவராவே வந்துருவார். இல்லப்பா, அவர் ரொம்ப ரோஷக்காரு. அவர் கோச்சிட்டு போயிட்டாரு, திரும்ப வரமாட்டாரோன்னு பயமா இருக்குப்பா. என்னங்க எங்க போயிட்டீங்க? உங்களை பார்க்காம நான் தவிச்சு போயிட்டேன். நான் எங்கம்மா போறேன்? அப்படியே காலார கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். நல்ல வேலை மாப்பிள, திரும்பி வந்தீங்க. இப்பதான் எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சகல, இந்த வீட்டுல நீ எம்எல்ஏ மாதிரி சமயத்துல வெளிநடப்பு, தேவைப்பட்டா உள்ள வந்துருவேன். நல்ல ஆலியா. சரி சரி வந்து உட்காருங்க. பசி பொறுக்க மாட்டீங்க, சாப்பிடுங்க. ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன் மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதையெல்லாம் விடுமாப்ல, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் பேசுறீங்களேன்னு வருத்தம் தான் எனக்கு. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். சாரி மாமா. அதெல்லாம் விடுமாப்ல, உன் செலெக்ஷன் என்னைக்கு மிஸ் ஆயிருக்குது? இந்த விஷயத்துல நான் போய் சரவை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு தெளிவா இருக்கேன். சரோவையா? அவங்கள எங்க பாத்தீங்க? வீட்டுல தான். அவங்க வீட்டுக்கு போனீங்களா? ஆமா. அவங்க வீட்டுக்கு நீங்க என்ன மாமா பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? நான் ஒண்ணும் பேசல. என்ன கவிதா, இவர் எதுக்கு அங்க போனாரு? உள்ளதே அங்க ஒரே குழப்பமா இருக்கு. இதுல இவர் வேற போய் என்னத்த உளறி வச்சாருன்னு தெரியல. குழப்பம்தான். சரி என்ன பேசுனீன்னு கேட்டேன், சொல்றாரா? இல்ல அவங்க கிட்ட தான் போய் எங்க மாப்பிள்ள உங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்களை பத்தி எதுவும் சொன்னாருன்னு கேட்க முடியுமா? அசிங்கமா இருக்காது? ஆளுக்கு மாத்தி மாத்தி நல்லா குழப்புங்க, பண்ணுங்க, அனுபவிக்கிறேன். அனுபவிக்கத்தான் நான் இருக்கேன்.